உணவேனும் மருந்தாக இருந்தோமே சிறந்து. சிம்பிளான ஸ்மார்ட்டான டயட் மூலமாக தொப்பையையும் குறைச்சி எடையும் குறைச்சி எப்படி ஆரோக்கியமாக இருக்கிறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எளிய 5 பாயிண்ட்டு தான் சொல்ல போகிறேன். ரொம்பலாம் சொல்ல போகிறதில்ல, 5 பாயிண்ட் தான். அந்த 5 பாயிண்ட்டும் தனித்தனியாகவும் வேலை செய்யும். அதாவது தனித்தனியாக ரொம்ப ரொம்ப உன்னதமான ஒன்று. ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்தது தான். இதை விட ஒன்று சிறந்ததாக ஒன்று இருக்க முடியாதுன்ற அளவுக்கு அதில் ஆராய்ச்சி பண்ணி எடுத்த முடிவு தான் இது. பல 1000 வருடங்களாக நம்ம மரபில் ஃபாலோ பண்ணது, சித்த மருத்துவத்தில் அதை வலியுறுத்தி சொல்லப்பட்டது தான் அந்த 5 பாயிண்ட்டுமே. அது எல்லாத்தையும் ஒன்றா கிளப் பண்ணியிருக்கோம். அதுதான் நம்மளோட வேலையை ஒழிஞ்சு அது நம்மளாக தயாரித்ததெல்லாம் இல்லை. இது ஆல்ரெடி நம்ம முன்னோர்கள், நம்ம சித்த பெருமக்கள் செஞ்சதை நம்ம ஒன்றா கிளப் பண்ணியிருக்கோம். அந்த பெருமை மட்டும் தான் நமக்கு ஒழிஞ்சு மற்றதெல்லாம் புகழும் அவங்களுக்கு போய் சேரட்டும். நம்பர் 1, பால் சேர்ந்த எதையுமே சாப்பிடக்கூடாது. அதாவது டெய்ரி ப்ராடக்ட்ஸு எதுவுமே ஆகாது எக்ஸப்ட் நெய். அதில் காஃபி டீ வந்துடும், தயிர் மோர் வந்துடும், சீஸ் வந்துடும், பன்னீர் வந்துடும், எதுவாக இருந்தாலும் வந்துடும், எல்லாமே வந்துடும். மோர் கூடவா எடுத்துக்கூடாது, தயிர் தான் கெட்டது, ரைட்டு. அப்போ மோராவது எடுத்துக்கலாம்ல, எனக்கு வயிறு புண்ணாயிரும் அல்லது கால்சியம் கிடைக்காம போயிடும் அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறதெல்லாம் உண்டு. ஆனால் நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. அதனால் இந்த டயட்டை பொறுத்த மட்டுக்கும் எதுவுமே வேண்டாம், பால் சேர்ந்தது எதுவுமே வேண்டாம். நெய் மட்டும் ஏன் சேர்த்துக்கணுன்னாக்கா, நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதில் கொலஸ்ட்ரால் இருக்குதாச்சே, அது சாப்பிட்டா தானே எடை வருமாச்சே, அதை போய் சாப்பிட சொல்கிறாங்களே அப்படின்னா, நிச்சயமாக நெய்யை பற்றிய தவறான ஒரு செய்தி தான் அது. சித்த மருத்துவம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் சித்த மருத்துவம் தெரிஞ்சவங்களுக்கும் தெரியும் நெய்யோட நன்மைகள் என்னன்றது. நெய் நிச்சயமாக எந்த வித கெடுதலும் பண்ணாது, தைரியமாக சாப்பிடலாம் மதிய உணவுக்கு. அடுத்தது நம்பர் 2, இனிப்பு எதுவுமே சேர்த்தக்கூடாது. இனிப்புனா கருப்பட்டி, நாட்டு சக்கரை, அஸ்கா இப்படிலாம் நல்லதாச்சே, இருந்தாலும் இனிப்புன்னு ஒன்று இருந்தால் அது சேர்த்த வேண்டாம். 3வது, இடையில சாப்பிட வேண்டாம். அதாவது காலையில் சாப்பிட்டோம்னா மதியம் சாப்பிடணும், மதியம் சாப்பிட்டாச்சுன்னா இரவு உணவு சாப்பிடணும், 3 வேளை சாப்பிட்டாச்சுன்னா ஜிப்பு போட்டுக்கணும். இடையில எதையுமே சாப்பிடக்கூடாது. தண்ணி மட்டும் குடிச்சிக்கலாம். பழம் நல்லதாச்சே, அது நல்லதாச்சே அப்படிலாம் எதுவுமே கணக்கு கிடையாது, எதுவுமே வேண்டாம். அடுத்தது 4வது, இரவு உணவு 6 மணிக்கு சாப்பிட்டுக்கணும். 6:01னா கூட எதையும் சாப்பிடக்கூடாது, அதோட முடிஞ்சுது. ஒருவேளை மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்களா இருந்தாலும் 6 மணிக்குள்ளே சாப்பாடு சாப்பிட்டுட்டு மருந்து மாத்திரையும் சாப்பிட்டுக்குங்க, எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே தாண்டி எதையுமே சாப்பிட வேண்டாம். அது என்ன பொருளாக இருந்துட்டு போட்டும் வேண்டாம். பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு படுத்துக்கிட்டுமா, பசி தாங்குமே, அதுவாகுமே, எதையுமே சொல்ல வேண்டாம். இதை மட்டும் செஞ்சே தீரணும். இதெல்லாம் நம்ம இன்றைக்கி நேற்று இல்லை, பல மில்லியன் இயர்ஸாக மனித இனம் தோன்றதுலேருந்து செஞ்சது ஒன்று தான் இந்த 6 மணிக்கு ஏதாவது வெளிச்சத்தோடு சாப்பிட்றது. கடைசியாக 5வது பாயிண்ட் காலையில் பழங்கள் மட்டும் சாப்பிட்றது. அதாவது இயற்கை உணவு சாப்பிட்றது. இயற்கை உணவுனா அதில் 2 இருக்குது, பழங்கள் அல்லது பச்சை காய்கறிகள். பழங்களில் உங்களுக்கு தெரியும், எல்லா விதமான பழங்களும் பழங்களில் தான். எனக்கு சுகர் இருக்குது, இனிப்பாக சாப்பிட்லாமா, எனக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குது, அல்சர் இருக்குது, புளிக்கிற பழம் சாப்பிட்லாமா அப்படிலாம் எதுவுமே இல்லை. எல்லா பழங்களுக்கும் ஒரே ஒரு கேரக்டர் தான் இருக்குது, அது நல்லது செய்கிறது தான். அது இறைவனோட படைப்பில் யாரோட இடையூறும் இல்லாமல் கிடைக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா பழம் தான். நேரடியாக அப்படியே இயற்கையோட படைப்பு. அதனால் அதில் எந்த குறையும் இல்லை, சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி பச்சை காய்கறிலையும் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா கேரட் இருக்குது, வெள்ளரிக்காய் இருக்குது, தேங்காய் இருக்குது. இதெல்லாமே பச்சையாக சாப்பிட்டுக்கலாம். இது நான் வெண்டிக்காய் சாப்பிட்றேன், அது நான் சாப்பிடலாம், தப்பு இல்லை, எதுனாலும் சாப்பிட்லாம். ஆனால் வயிறு நிறைய அளவுக்கு உங்களால் சாப்பிட முடியும் அப்படின்னா அதையும் எடுத்துக்கலாம். காயையும் பழங்களையும் மிக்ஸ் பண்ணிக்கலாமா, பண்ணிக்கலாம். பழங்களே 2-3 இது மிக்ஸ் பண்ணிக்கலாமா, நிச்சயமாக பண்ணிக்கலாம். பாயிண்ட் என்னென்னா பச்சையாக, அது எது ப்ராசஸ் பண்ணாமல் குக் பண்ணாமல் சாப்பிடணுன்றது தான். ஸ்ப்ரவுட்டு சாப்பிடலாமான்னா ஆரம்பத்தில் வேண்டாம், 6 மாதம் கழிச்சு எடுத்துக்கலாம். ஆரம்பத்தில் இந்த காய்கறிகளும் பழங்களும் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். இது தாங்க ஸ்மார்ட் டயட். ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்தது தான். இதை விட ஒன்று சிறந்ததாக ஒன்று இருக்க முடியாதுன்ற அளவுக்கு அதில் ஆராய்ச்சி பண்ணி எடுத்த முடிவு தான் இது. அதனால் எந்த ஒரு டீவியேஷனும் இருந்துட வேண்டாம். சரிங்க, அப்போ நான்வெஜ்ஜு நிச்சயமாக சாப்பிட்லாம். எப்போ சாப்பிட்லாம்? காலையில் பழமாயிடுச்சு, மதியம் சாப்பிட்லாம். இரவு உணவுக்கு 6 மணிக்கு சாப்பிட முடியாது, அதுலேயும் நான்வெஜ் சாப்பிட்லாம். 2 வேளையுமே நான்வெஜ் சாப்பிட்றதாலும் சாப்பிட்டுக்கலாம். சரிங்க, எண்ணெய் ஊற்றிக்கலாமா? நிச்சயமாக ஊற்றிக்கலாம். எண்ணெயை பற்றி ஒன்றுமே சொல்லலை, நிச்சயமாக எடுத்துக்கலாம். காரம் சேர்த்துக்கலாமா, உப்பு சேர்த்துக்கலாமா, நிச்சயமாக எடுத்துக்கலாம். இனிப்பு தான் வேணான்னு சொன்னோமே மற்ற எல்லா சுவையும் நிச்சயமாக எடுத்துக்கலாம். இனிப்பு நம்ம பழங்களில் வர்றதுனால எப்பவுமே அறுசுவையும் எப்பவுமே நல்லது, அறுசுவையும் சேர்ந்துருக்கு தான் நல்லது. பழங்களில் நம்ம இனிப்பு இருக்கிறதுனால அதனால் நம்ம அந்த இனிப்பு சுவையை இல்லாமல் போயிடும்ன்ற கவலையும் உங்களுக்கு வேண்டாம். அந்த ஸ்ப்ரவுட் இருக்கு இல்லையா, அந்த முளைக்கட்டிய தானியங்கள் இருக்கு இல்லையா, அது நல்லது தானே.
அப்போ வந்து சமைக்காமல் செய்கிறது தானே, இயற்கை உணவு தானே, அதை காலையில் சேர்த்துக்கலாம்னா இப்போதைக்கு வேண்டாம். இந்த ஃபஸ்ட்டு வந்து நல்லா எடை குறையட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இடையில சாப்பிட்றது ஒரு பிரச்சனையை வந்து ரெகுலராக சொல்லுவாங்க. என்னென்னாக்கா, என்னால் பசி தாங்க முடியாதுங்க, காலையில் சாப்பிட்டோன்னா அது ஏதாவது ஒன்று செஞ்சாகணும் அப்படிங்கிறது. அந்த பிரச்சனையில் தானங்க நம்ம மாட்டியிருக்கிறோம். அதுலேருந்து வெளிவரது தான் வந்திருக்கிறோம். அப்போ அந்த ஒரு விஷயத்தை கூட செய்யாட்டி எப்படி? அது ஒரு அடிக்ஷன். அதாவது நான் சொல்கிறது மட்டும் நார்த்து வச்சுக்கோங்க. ஒரு செம்பிழை ஆடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணும்? அப்படியே போகும், 2 கடிக்கும், இன்னொன்று கடிக்கும், அங்கே கடிக்கும், இங்கே கடிக்கும், புழுக்க போட்டுக்கும். வீட்டுக்கு வந்து சேர்ற வரைக்கும் சாப்பிட்டே வரும். வீட்டு வாசலில் ஏதாவது 2 வேப்பிலையோ ஏதாவது இருந்ததுன்னா கூட, எருக்கள் இருந்தால் கூட அதையும் கடிச்சிட்டு தான் வீட்டுக்குள்ளே போகும். ஸோ அது வந்து என்னன்னாக்கா, மனிதன் நாகரிகம் வளர்ந்ததுக்கப்புறம் விலங்கு மாதிரி இருந்த நிலையிலேருந்து மாறின ஒரு ஸ்டேஜ் தான் மனிதன் இப்போ கடைப்பிடிச்சிட்டு இருக்க உணவு முறை. அது 2 வேளையாக இருந்தது, அதை வந்து இப்போ கெடுத்து 3 வேளையாக ஆக்கியிருக்கோம். அதையும் கெடுத்து வந்து இடையில சாப்பிட்றோன்னு சொன்னால் அதுதான் அந்த மோசமானது. அந்த பழக்கத்தினால தான் இந்த பிரச்சனைலாம் வருது. 2வது, நம்ம கேல் பிளாடர் ஆகட்டும், வயிறு ஆகட்டும், எல்லாமே எப்படி செய்யப்பட்டிருக்குனாக்கா, லாங் கேப் அதுக்கப்புறம் ஒரு உணவு, லாங் கேப் அதுக்கப்புறம் உணவு, அப்படி தான் பழக்கப்பட்டிருக்குது. இடையில சாப்பிட்றதுனால அது எல்லாமே அந்த சிஸ்டம் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். சரிங்க சார், நீங்கள் சொல்கிறத கேட்குறோம் சார், நம்பி செய்கிறோம் சார், ஆனால் எப்படி சார் நம்புறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? பாருங்க, நான் சொன்னது எல்லாமே தனித்தனியாக பார்த்தாலும் சரி, மொத்தமாக பார்த்தாலும் சரி, எல்லாமே ஆல்ரெடி இயற்கை வழியில் செஞ்சிட்டு இருந்த ஒன்று தான். புதுசாக எதுவுமே நான் சொல்லலை. தவிர நாங்கள் எங்களோட மருத்துவமனையில் பார்த்திங்கன்னா 15 வருஷமாக வந்து இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் மருத்துவமனை வந்து ஆரம்பித்து 27 வருஷம் ஆனாலும் இடையிலேருந்து தான் எங்களுக்கு இப்படி ஒரு புரிதல் வந்து ஸ்மார்ட் டயட்டுன்னு ஒன்றை உருவாக்கி அதை வந்து பேட்டர்ன்லாம் வாங்கி அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னாக்கா, இப்படியான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நான் சொன்ன பெனிஃபிட்ஸ் இல்லாமல் ஆடான் பெனிஃபிட்ஸாக இன்னும் 50+ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே நாங்கள் எங்களுக்கு நோயாளர் வர்றவங்க சொல்லி தான். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஆச்சரியமான ஃபீட்பேக்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார் உடம்புல வந்து ஸ்மெல்லே வர மாட்டேங்குது, அப்புறம் எனக்கு கொசுவே கடிக்கவே இல்லைங்க இதுக்கப்புறம், இந்த டயட்டுக்கு அப்புறம் அப்படின்னு, இப்படி வித்தியாசமான, அப்புறம் மனநிலையில் நல்ல மாற்றம் வந்திருக்குது. நான் அன்பானவனாக மாறி இருக்கிறேன், ரொம்ப பொறுமையாக நடந்துக்கிறேன், என்னோடய கோபம்லாம் போயிடுச்சு. இப்படியான ஃபீட்பேக்ஸ்லாம் வந்து ஆச்சரியமான ஃபீட்பேக்ஸ்லாம் நிறைய எங்களுக்கு வந்தது. அதெல்லாத்தையும் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். நாங்கள் ரெக்கார்ட் பண்ணதுனால நீங்கள் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா, இந்த ப்ரூஃப்ன்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சயின்டிஃபிக்காக சில விஷயங்கள்லாம் ப்ரூஃப் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா அதை இது வரைக்கும் யாரும் பார்த்ததில்லை, ப்ரூஃப் பண்ணதில்லை, அதனால் அதை செய்கிறோம். இந்த சித்த மருத்துவன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, பல்லாயிரம் வருஷமாக, அதாவது ரெக்கார்டு படியே 5000 வருஷமாக இருக்குது. அந்த ஒரு தரவை வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாட்டி ட்ரையல் பார்த்து அதை மேம்படுத்தி மெருகேற்றி வந்தது தான் இந்த சித்த மருத்துவம். அதை போய் மறுபடியும் ட்ரையல் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரசம் இருக்குது, பூண்டு, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து புளி கரைச்சி வச்சோம்னா ரசம், இது ஜீரணத்துக்கு ஆகும்னு சொல்கிறோம். ப்ரூஃப் அப்படின்னு சொன்னோம்னா இது எங்கே ப்ரூஃப் பண்ணுவீங்க? ஏன்னா இந்த ஃபார்முலாவை எத்தனை வருஷமாக உருட்டியிருப்பாங்க, 10,000 வருஷமா 15,000 வருஷமா தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனால் இதைத்தான் போடணும், இப்படித்தான் போடணும், இப்படி செஞ்சால் தான் ஆகும், நுரக்கட்டப்பே இறக்கணும், இதெல்லாம் யார் சொன்னது? ஸோ இப்படி பண்ணுறப்ப தான் வேலை செய்யும்னா வேலை செஞ்சே தீரும். இல்லை முன்னாடி இருந்தால் போட்டு நான் எனக்கு ப்ரூஃப் பண்ணதுக்கப்புறம் தான் நான் அதை சாப்பிடுன்னு சொன்னால் எப்படி இருக்குது? இது சித்த மருத்துவன்றது வந்து உணவே மருந்தே உணவு, மனிதனோட வாழ்வியலே கலந்த ஒன்று. அதனால் வந்து நிறைய பேர் வந்து இதை சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன், ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி. அந்த ப்ரூஃப் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்ம அனுபவிக்கிறது தான் அந்த ப்ரூஃப். ஸோ இங்கே யார் வந்து இந்த தரவுகளை கொடுக்குறாங்கன்னா, இதை அனுபவிக்கிறவங்க தான் இந்த தரவுகளே கொடுக்குறாங்க. இந்த ஒரு புரிதல் வந்து நிச்சயமாக வேணும். எத்தனையோ பல வருஷங்களில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த நிலவேம்பு இது மாதிரியானதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா, அவசரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்த முடியாமல் சிக்கல் வந்தது காரணம் என்னென்னா, அது ப்ரூஃப் என்னன்னு கேட்டு தான். இங்கே சித்த மருத்துவத்துக்கு வந்து ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா அதுவே தான் ஒரு ப்ரூஃபு, மக்களே தான் ஒரு ப்ரூஃபு, மக்களே தான் அதுக்கு சாட்சி. 2வது, ஆராய்ச்சின்றது வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு மாற்றத்துக்கு உள்ளாகிட்டே இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆராய்ச்சியில் ஒன்று கண்டுபிடிச்சிருப்போம், அதுக்கப்புறம் இப்போ கண்டுபிடிச்சிருப்போம், இப்படியே வந்துகிட்டே இருக்கும், மாற்றத்துலேயே வந்திருக்கும். இதுலேயும் நிச்சயமாக நிறைய ஆராய்ச்சி பண்ணி, அந்த காலத்தில் என்ன ஆராய்ச்சி இருந்தோ அதெல்லாம் பண்ணி, அதில் மாற்றங்களை கொண்டு வந்து கடைசியில் வந்து ஒரு ஃபிக்ஸ் ஆகிருக்கும் இல்லையா, அந்த ஃபிக்ஸான ஒன்றை தான் இப்போ பார்த்துட்ருக்குறோம். அதில் மறுபடியும் போய் ஆராய்ச்சி பண்ணி
அந்த காலத்துலேருந்து நடந்து வந்த அந்த மாற்றங்களை நம்ம கொச்சைப்படுத்தக்கூடாதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்க, இந்த ஸ்மார்ட் டயட்டுன்னு சொன்னோம்னே இப்படித்தான் அந்த காலத்துலேருந்தே அது பேர் இருந்தது தானே? இல்லை, இதுக்கு பேர், உண்மையான பேர் வந்து பஞ்சாங்க உணவு முறை. பஞ்சாங்க உணவு முறைனா என்னமோ பழைய பஞ்சாங்கன்னு நினச்சிட்டு நமக்கு அதை பார்க்குறதுக்கே பிடிக்காது, கேட்குறதுக்கே பிடிக்காது. அப்படிங்கிறதுனால தான் அதை ஸ்மார்ட்டாக இருக்கனால அதை ஸ்மார்ட் டயட்டுன்னு ஸ்மார்ட்டாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த பஞ்சாங்க உணவு முறை வந்து பார்த்திங்கன்னா பல வருடங்களாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். தவிர அதை ஃபாலோ பண்ணவங்களும் அனுபவத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் விட முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப்லேயே வந்து பார்த்திங்கன்னா முதல் ஆரம்பித்த வந்து போட்டதும் இந்த செய்தி தான். அப்போ வந்து அதுக்கான தேடல் இல்லாதனாலையும் அதோட புரிதல் அதிகமாக இல்லாதனாலையும் அந்த அளவுக்கு பேசப்படாத ஒரு பொருளாக இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை பற்றிய தேடல் மக்களுக்கு இருக்கிறதுனால இதை வந்து வலியுறுத்தி சொல்கிறதா இருக்குது. 5 அங்கங்கள் நிறைந்தது தான் பஞ்ச அங்கம். ஏதோ பழைய பஞ்சாங்கன்னு நினச்சிட வேண்டாம். 5 அங்கங்கள் இருக்கிற ஒரு உணவு முறை தான் இந்த பஞ்சாங்க உணவு முறைங்கிறது. இதை விட ஒரு பெஸ்ட்டான ஒரு டயட்டு இருக்கவே முடியாது, நீங்கள் தேடினாலும் கிடைக்காது. அதனால் நிச்சயமாக நம்பி இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள். மொத்தம் நல்லா எடை குறைஞ்சி ஃபுல் ஃபிட்னஸோட ஆரோக்கியத்தோடு இருக்கிறதுக்கு எல்லா வல்ல சித்தர்களோட ஆசையை நான் உங்களுக்காண்டி வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். உணவேனும் மருந்தாக இருந்தோமே சிறந்து.